யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் யாழ் பரியோவன் கல்லூரிக்கும் இடையிலான 118வது வடக்கின் பெரும் சமர் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இப்போ ஓவராலாக எந்த டீமை பொறுத்தவரை நான் பார்க்க வலிக்கிட்டால் ஸ்ட்ரென்த்ண்டா எனக்கு எல்லாமே எனக்கு ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா எந்த டீமில் நான் வச்ச நம்பிக்கை வந்து இன்று வரைக்கும் இப்போ அவங்கள எப்போ பவுல் பண்ணணும், எப்படி பட் பண்ணணுன்றதுலேருந்து ஃபீல்டிங்லேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் தான் போடுறேன். இப்போ ஸ்ட்ரென்த்ன்றதை விட இப்போ எனக்கு வந்து அவங்க என்ன ஜோனில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஜோனில் அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த முறை எங்களோட பிக் மேட்ச் விளையாடுற அணியை பார்த்தா பெரும்பான்மையாக லாஸ்ட் இயர் விளையாண்டதில் ஒரு சீனியர் பிளேயர்ஸ் பார்த்தா ஒரு 3 பேர் தான் இந்த வருஷம் விளையாடுறேன். மற்ற எல்லோரும் வந்து இந்த வருஷம் புதுசு, ஆனால் நல்ல பிளேயர்ஸ், குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான் இருக்கிற. எங்களோட பேட்டிங் லைனப்போ எல்லாம் வந்து எந்த ஒரு டீம் வந்தாலும், ஈவன் சென்ட்ரல் காலேஜ் எந்த ஒரு டீம் வந்தாலுமே நாங்கள் ஃபைட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறோம். எங்கடையில் பவுலிங் சைட் நல்ல ஸ்ட்ரென்த், ஸ்பின்னர்ஸ் இருக்குது, ஆர்த்தடாக்ஸ் இருக்குது, நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்குது. மற்றது பேஸ் பவுலர்ஸில் பார்த்தா மாதுளன் நேஷனல் பிளேயர் ஒருத்தன் இருக்கிறான். கேப்டன் மிஸ்டேக் விட்டாலும் சரி நான் சொல்லுவேன், நான் மிஸ்டேக் விட்டாலும் சரி சீனியர் சொல்லுவாங்க, ஜூனியர் சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் நல்ல கோஆர்டினேட் இருக்குது இந்த முறை. இவ்வளோ நாளும் இவள் விளையாடினதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கொடுக்குறது தான் இந்த பிக் மேட்ச். சரியா, அதில் வந்து இப்போ இதெல்லாம் மைண்ட் செட், சைக்காலஜி மைண்ட் செட் தான். இப்போ அந்த டைம் வந்து எல்லாட்ட கதையிலும் காது கொடுக்கலாது. ஸோ அவைக்கு தெரியும் என்ன வேர்ஷனில் என்ன ப்ராசஸ் பண்ண போயணுன்னு அவைக்கு தெரியும். நான் அவைக்கு பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்களோட பொடியல் இந்த முறை ஒரு மாதிரி கப்படிச்சிருவான்னு நம்புகிறேன்.